அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க வரையில் சூரா ஆல இம்ரானுடைய 143வது வசனம் வரை நாம் செவிமெடுத்து கேட்டிருக்கிறோம். எல்லாமல் அல்லாஹ் குர்ஆனை அதிகமாக விளங்கி செயல்படுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரானுடைய 144வது வசனம் இப்படி துவங்குகிறது: வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இப்போதான் இந்த ஆயத்தை நம்ம மக்ரிபுடைய முதல் ரக்காத்தில் கேட்டோம். ஹஸரத்துடைய அழகான கிராத்தில் இந்த வசனத்தை தான் கேட்டோம். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக அன்றி வேறில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்ற வசனத்தை இங்கே கூறுகிறான். சொல்லிவிட்டு கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னர் பல ரசூல்மார்கள், பல இறை தூதர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக இருக்கிறாங்க, இதற்கு முன்னர் பல நபிமார்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அஃப இம்மாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்தால், அவ் குத்தில அல்லது கொலை செய்யப்பட்டால், இன்கலபுத்தும் அலா அகாபிக்கும், உங்களுடைய குதிங்கால்களில் பின்னங்கால்களில் நீங்கள் திரும்பி விடுவீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கிறான். உங்களுடைய குதிங்கால்களில், உங்களுடைய பின்னங்காலில் நீங்கள் முதுகு காட்டி திரும்பி விடுவீர்களா? அப்படி என்றால் என்ன இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான் என்று சொன்னால், உஹது களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் அந்த நேரத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கிறான். உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களோடு முதல் மூச்சிலேயே உஹது களத்தில் வெற்றி கொண்டு விட்டார்கள். எல்லோரும் அந்த கனிமத் பொருட்களை, எதிரிகள் விட்டு சென்ற அந்த பொருட்களை எடுக்கும் நேரத்தில் காலித் இப்னு வலீத் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் அந்த எதிரிகளுடைய படையில் இருந்து அவர்கள் ஒரு புறத்தில் இருந்து அவர்களை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களுக்கு மத்தியில் பெரும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டு, ஒரு குழப்பம் ஏற்பட்டு முஸ்லிம்களை அடித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இப்னு கமியா என்ற ஒரு எதிரிகளில் இருந்த ஒரு நபர், அவர் சரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு கல்லை எடுத்து எறிந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான பல் உடைக்கப்பட்டது. அவர்களுடைய முகத்திலிருந்து ரத்தம் சொட்டப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமர்ந்து விட்டார்கள். இதை பார்த்தவுடனே அவனுக்கு ஏற்பட்டது, முகமது நபி அவர்களை நான் கொன்று விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதிரிகளுடைய கூட்டத்தில் ஓடினான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், முஹம்மது நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அல்லது அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய மதத்திலிருந்து திரும்பி விடுவீர்களா? நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து நீங்கள் மாறி விடுவீர்களா என்று சஹாபாக்களை கேட்கிறான். எதனால் அப்படி கேட்கிறான்? இன்னைக்கு நம்மளே சொல்வது உண்டு, தலைவனை இழந்த மக்கள், தலைவனை இழந்த கூட்டம் ஒருபோதும் ஜெயிக்காது, வெற்றி பெறாது. போரில் அப்படித்தானே, தலைவனை கொண்டுட்டா முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு எண்ணம் தான் இப்னு கமியா அந்த சத்தம் விட்ட உடனே சஹாபா பெருமக்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கொன்று விட்டார்களா என்ற அந்த அச்சம் என்பது ஏற்பட்டவுடன் சஹாபா பெருமக்களுக்கு ஒரு வகையான நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டால், அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் திரும்பி போர்க்களத்தை விட்டு ஓடிவிடுவீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கிறான். அசல்ல இப்னு கமியா அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்தான், ரத்தம் சிந்தியது, ஆனால் கொலை செய்யவில்லை. ஏன் அப்படி சொன்னான் என்பதற்கும் வரலாற்றில் இப்படி பதிவு செய்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சு ரத்தம் வந்த உடனே ஒரு சஹாபி முஸ்அப் இப்னு உமைர், யார்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே பாய்ந்து போய் அந்த இப்னு கமியாவிடத்துல சண்டை போட்டாங்க. கடைசியில் அவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே அந்த மோதல் என்பது ஏற்பட்ட நேரத்தில் அந்த முஸ்அப் இப்னு உமைர் அவர்களை அவன் அடித்து விட்டான். அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. ஏன் இந்த வரலாறு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா பார்ப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. உடல் அமைப்பு அப்படி இருக்கும். ஒருவேளை நான் அடிச்சது யாரைத்தான், முகமதைத்தான் அவன் போய் என்ன பண்ண சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இந்த உலகத்தில் பல சஹாபாக்கள் இருந்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை போன்று ஒரு பேரர் இருந்தார்கள், அவர்களுடைய உடல் அமைப்பை போன்று மற்றொரு பேரர் இருந்தார்கள் என்ற ரிவாயத்துகள் நாம் பார்க்கப்படுகிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா மகன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்களும் பார்ப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்தில் உடல் அமைப்பில் இருந்ததாகவும் நாம் பார்க்கப்படுகிறது. எனவே தான் இப்னு கமியா போய் அவர்களுடைய நண்பர்களிடத்தில் சொன்னானாம், நான் முகமது அவர்களை கொலை செய்து விட்டேன். இந்த நிலை எப்படி மக்களுக்கு மத்தியில் ஒரு வதந்தியாக பரவியது என்று சொன்னால், ஷைத்தான் சத்தமிட்டாராம், முகமது அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்று ஷைத்தான் சத்தமிட்டான் என்றும் ரிவாயத்துகளில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள், அவர்கள் ஒருவேளை இறந்து விட்டால் அல்லது அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய கால்கள் மீது நீங்கள் உறுதியாக இருக்காமல் பின்வாங்கி விடுவீர்களா சஹாபா பெருமக்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். ஒரு சஹாபி அபு நஜீஹ் யசார் என்பவர்கள் சொல்றாங்க, ஒரு முஹாஜிர் சஹாபி அந்த போர்க்களத்திலே ஒருவரை கடந்து போகிறார். அன்சாரி சஹாபி ஒருவர், மதீனாவாசி, ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க. ரத்த வெள்ளத்தில் அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரூ போகுதுன்னா அந்த நேரம் அந்த முஹாஜிர் கடந்து போகும் பொழுது அவங்க கேட்குறாங்க, யா ஃபுலான் அஷ்அர்த அன்ன முஹம்மதன் கத் குதில. அந்த முஹாஜிர் கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட்டு விட்டார்களாமே. அப்படி ரத்த வெள்ளத்தில் இருக்கின்ற அந்த அன்சாரி தோழரை பார்த்து அந்த மக்காவாசி என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். அப்பொழுது ரத்த வெள்ளத்தில் இருக்கின்ற அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, இன்கான கது முஹம்மதுன் கது குதில, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் கொலை செய்யப்பட்டு இருந்தால் ஃபகத் பலக, அவங்க எதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமோ அனைத்தையும் சொல்லிவிட்டார்கள். அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து சொல்லிட்டாங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார்களாம், ஃபகாத்திலு அன் தீனிக்கும், இப்பொழுது உங்களுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் சென்று போரிடுங்கள். அவங்க இறந்துட்டாங்க, அதுக்காக நீங்க பின்வாங்கிடுவீங்களா? பின்வாங்க கூடாது. நீங்கள் தலைவனை இழந்தாலும் நீங்கள் உறுதியோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுடைய போரை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று இரத்த வெள்ளத்தில் இருந்த அந்த சஹாபி சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கினான், நீங்கள் பின்வாங்கி விடுவீர்களா சஹாபா பெருமக்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதாகவும் நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த அந்த நிலை நமக்கு எல்லாம் தெரியும், வரலாறுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 நாட்களுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தொழுகையை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க, நீங்க தொழுகை வைங்க அப்படின்னாங்க. அப்பொழுது மௌத்துடைய செய்திகள் பரவ ஆரம்பிச்சு. எந்த அளவுக்குனா, யமன் நாட்டுக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா போகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அறிவுரைகளை செய்யும் பொழுது சொன்னார்களாம், முஆதே, அடுத்து நீங்கள் இந்த மதீனாவுக்கு வரும் பொழுது, யமன்லேருந்து திரும்பி வரும் பொழுது என்னை நீங்கள் அடுத்த வருடம் பார்க்காமலும் இருக்கலாம் அப்படின்னா ரூ கைப்பற்றிவிடும். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன உடனே சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் அமளி துமளியா ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்களா என்ற அச்சம் என்பது ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாளை எடுத்து சொன்னாங்க, யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தலையை நான் என்ன செஞ்சிருவேன், எடுத்துருவேன் என்றெல்லாம் உமர் ரலியல்லாஹு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு வெளியே சுன்ஹ் என்ற ஒரு பகுதியில் அவங்களுடைய இடம் இருந்துச்சு, வீடு. அங்கே இருந்தாங்க. அவங்க செய்தி கேட்ட உடனே தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்தாங்க. வந்து
யாரிடத்திலுமே பேசலை. அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்தாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அங்கே ஜனாசா வைக்கப்பட்டிருந்து, முபாரக்கான அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருந்து வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யமன் நாட்டு துணியை கொண்டு போர்த்தப்பட்டிருந்து அப்படியே எடுத்தாங்க. எடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து, யா ரசூலல்லாஹ், வாழும் நேரத்திலும் நீங்கள் மனமாக இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் நீங்கள் மனமாக இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையின் மீது தங்களுடைய தலையை வைத்து அவர்களுக்கு அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா அம்மா சொல்றாங்க, வெளியே வந்தார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா மிக ஆக்ரோஷமாக அங்கும் இங்கும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், முகமது அவர்கள் மரணித்து விட்டார்கள், யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, இஜ்லிஸ் யா உமர், உமரை கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னாங்க. கேட்குறவங்களா? அவங்க கேட்பாங்களா? கேட்கல. எல்லா மக்களும் ஏதோ அபூபக்கர் சொல்ல வராங்க அப்படின்னு அவங்களுடைய நாவை அப்படியே பார்த்தாங்க. முகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, முதல் வசனம் இப்படி ஓதுனாங்க, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இந்த வசனத்தை தான் ஓதுனாங்க. இந்த வசனத்தை தான் ஓதுனாங்க. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருதூதர். இதற்கு முன்னர் பல திருதூதர்கள் வந்திருக்கிறாங்க. அஃபஇன் மாத்த, அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமும் மரணிச்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மரணிச்சாங்க, குத்தில அவர்கள் கொலை செய்யப்பட்டால், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்பட்டாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்பட்டாங்க. இப்படி கொலை செய்யப்பட்டிருந்தால், இன்கலப்தும் அலா அகாபிக்கும், உங்களுடைய குதிங்கால் மீது நீங்கள் திரும்பி விடுவீர்களா, நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடி விடுவீர்களா என்ற வசனத்தை அவங்க ஓதன உடனே பல சஹாபாக்களுக்கு அப்பொழுதுதான் அந்த வசனம் இறங்கியதை போன்று இருந்ததாம். இதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நாங்க கேட்ட மாதிரியே இல்லையே. சொல்லிவிட்டு சொன்னார்களாம், மன் கான யஅபுது முஹம்மதன், யார் முஹம்மது நபி அவர்களை வணங்கி கொண்டிருந்தாரோ, ஃபஇன்ன முஹம்மதன் கது மாத்த, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ, யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தாரோ, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்து கொண்டிருந்தாரோ, ஃபஇன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் நித்திய ஜீவன், அவன் மரணிக்க மாட்டான், எப்பொழுதும் உயிர் உள்ளவன் என்று சொன்னால் அது அல்லாஹ் மட்டும் தான் என்று சொன்ன உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅகில்து ஹத்தா மா தகில்னி ரிஜ்லாய ஹத்தா ஹவைது இலல் அர்த். அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்னுடைய கால்கள் என்னுடைய உடலை சுமக்க முடியவில்லை. எவ்வளவு பெரிய வலிமையானவங்க. உமர் சொல்றாங்க, என்னுடைய கால்களுக்கு என்னுடைய உடலை சுமக்கின்ற அந்த நிலை ஏற்படவில்லை, நான் அப்படியே பூமியின் மீது சாய்ந்து விட்டேன். யார் சொல்றா? உமர் சொல்றாங்க. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில் இவ்வளவு பெரிய சமுதாயத்தை கட்டி காப்பதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்திய வசனம் என்று சொன்னால் இந்த வசனம் தான். சூரா ஆல இம்ரானுடைய 144வது வசனம், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஒமை யன்கலிபு அலா அகிபைஹி, யார் தன்னுடைய குதிங்கால் மீது புறமுதையை காட்டு ஓடிவிடுகிறார்களோ, ஃபலன் யதுர்ரல்லாஹ ஷையன், அல்லாஹ்வுக்கு அவர் எந்த தொந்தரவும் கொடுக்க முடியாது, எந்த இடையூறும் அல்லாஹ்வுக்கு இல்லை. நீங்க போயிட்டீங்கன்னா உங்களிடத்துல இஸ்லாம் இருக்காது, ஈமான் இருக்காது. அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தொந்தரவும், எந்த ஒரு வீணான விஷயமும் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு, வஸயஜஸில்லாஹு ஷாக்கிரீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி உடையவர்களுக்கு நற்கூலி கொடுக்கக்கூடியவனாக, பிரதிபலன் கொடுக்கக்கூடியவனாக நிச்சயமாக இருக்கிறான் என்ற அந்த வாக்குறுதியை கொண்டு அந்த 144வது வசனம் என்பது நிறைவு பெறுகிறது. இது அனைத்துமே உஹது களத்தில் நடந்த நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்க நபி இருந்தா மட்டும்தான் ஈமானோட இருப்பீங்களா? நபி இல்லைன்னு சொன்னா நீங்க அப்படியே மாறிடுவீங்களா? இதுதான் நம்மளிடத்திலையும். நாம் எல்லா நேரத்திலும் ஈமானோடு சுன்னத்தோடு நாம் என்ன செய்யணும்? செயல்படணும். நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. சுன்னத்தான அமல்கள் எப்பொழுதுமே விடுபடக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு
குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம பள்ளிவாசல்ல இருக்கிறோம், மஹல்லால இருக்கிறோம், அப்படிதான் அங்க இருப்போம். வேற ஆபீஸ்க்கு போயிட்டோம், நம்ம வியாபாரத்துக்கு போயிட்டோம், நம்மளுடைய நிலைகள் மாறும் என்று சொன்னால் அது உண்மையான இஸ்லாமுக்கான அடையாளம் கிடையாது. எனவே நம்மளுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இஸ்லாமிய ஷரிய சட்டங்களுக்கு உட்பட்டதாக செய்யணும், இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஒமா கான லினஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹ். எந்த ஒரு ஆன்மாவும் அல்லாஹ்வுடைய ஆணைக்கிணங்கே தவிர மரணம் அடைவதில்லை. அல்லாஹ்வுடைய ஆணை வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால், கிதாபன் முஅஜ்ஜலா, குறித்த தவணையில், எப்படி குறித்த தவணையில் அவர்களுடைய ரூஹ் என்பது, நஃப்ஸ் என்பது அல்லாஹ்வுடைய ஆணைக்கிணங்க என்ன செய்யாது, நிற்காது, மரணித்து விடுவார்கள். இது எங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, போர்க்களத்துல. நீங்க போர்க்களத்திலிருந்து தப்பித்து நீங்க எங்க போயிருக்கீங்களா, வீட்டுக்கு போயிட்டா உடனே நடக்காது அப்படின்னு அல்ல. மரணம் என்பது வந்தே தீரும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும். எனவே மரணம் என்பது போர்க்களத்தில் இருந்தால் மட்டும்தான் ஏற்படும், வீட்டில் இருந்தால் ஏற்படாது என்பது அல்ல. மௌத்து எல்லா இடங்களுக்கும் வரும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனமாக நமக்கு சொல்லித் தருகிறான். சூரா ஃபாத்திர்ல 11வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், வமா யுஅம்மரு மின் முஅம்மரின். எந்த ஒரு மனிதனுக்கும் நீண்ட ஆயுள் கொடுக்கப்படுகிறது சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அதிகப்படுத்துவதும் இல்லை. வலா யுன்கஸு மின் உம்ரிஹி, அவருடைய வயதிலிருந்து எதையும் குறைக்கப்படுவதும் இல்லை. இல்லா ஃபி கிதாபின், எழுதப்பட்ட அவருடைய தவணையை தவிர. என்ன தவணை அவருக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயம் வந்து சேரும். எந்த ஒரு நொடி என்பது அவருக்கு என்ன செய்யாது, குறையாது. என்ன மௌத்துடைய நேரம் அவருக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதோ அவர் மரணித்து தான் தீருவார். 60க்கு 70க்கு தான் எல்லாருக்குமே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு நம்ம ஹஜ் செய்வோம், நம்ம இந்த வேலையை செய்வோம், அப்படின்னு நம்ம பல பிளான்கள் போடலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறித்த நேரத்தை நமக்காக எதை எழுதி வைத்திருக்கிறானோ அது நிச்சயம் என்ன செய்யும், நடைபெறும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. ஒமா கான லினஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹி கிதாபன் முஅஜ்ஜலா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சஹாபா மக்களுக்கு சொல்கிறான், ஒமை யுரிது ஸவாபத் துன்யா, யார் ஒருவர் இந்த உலக நன்மையை பெற வேண்டும் என்று விரும்புகிறாரோ நுக்திஹி மின்ஹா, அந்த உலக நன்மையை நாம் அவருக்கு கொடுத்து விடுவோம். உலகத்துக்காக நான் செய்கிறேன், நான் உலகத்துக்காக வேண்டி, இந்த இம்மைக்காக வேண்டி இந்த விஷயங்களை எல்லாம் நான் செய்கிறேன் என்று சொன்னால் அதையும் நான் கொடுத்து விடுவோம். ஒமை யுரிது ஸவாபல் ஆகிரதி, யார் மர்மையினுடைய நன்மைக்காக வேண்டி அமல்களை செய்கிறார்களோ நூதிஹி மின்ஹா, அதையும் நாம் கொடுத்து விடுவோம். நாளை மர்மை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 3 நபர்களுடைய நிலையை காமிக்கிறார். ஒரு நல்ல செல்வந்தர், அவர் அல்லாஹ்விடத்தில் வருகிறார், யா அல்லாஹ், உனக்காக நான் என்னுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்து ஏழை எளியவர்களுக்காக சதக்காவாக உணவு தானமாக நான் என்ன செய்தேன், கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீ உலகத்தில் எந்த நோக்கத்திற்காக கொடுத்தாயோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, அது துனியாவிலே கொடுக்கப்பட்டு விட்டது. யா அல்லாஹ், நான் உனக்காக கொடுத்தேன். இல்லை, உன்னை மக்கள் எல்லாம் செல்வந்தர் என்று புகழ வேண்டும் என்று நீ கொடுத்தாய், அது மக்கள் உலகத்திலே நான் கொடுத்துட்டேன். உனக்கான கௌரவம், உனக்கான அந்தஸ்து, உனக்கான எல்லா விஷயங்களும் நான் உலகத்திலே கொடுத்து விட்டேன். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். யார் ஆகிரத்துக்காக வேண்டி கொடுக்கிறாரோ அது மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்வான், கொடுப்பான். அதே போல ஒரு ஷஹீத் வருவார், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் வீர மரணம் அடைந்தேன், உனக்காக நான் வாள் வீசினேன், உனக்காக வேண்டி நான் இப்படியெல்லாம் செய்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நீ எந்த நியத்திற்காக வேண்டி செய்தாய், இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள் யாவும் எண்ணங்களை கொண்டுதான். நீங்கள் என்ன எண்ணத்தில் செய்றீங்க உங்களுடைய அமல்கள், நீங்க துனியாக்காக செய்தா துனியால கிடைச்சிரும். ஒரு ஷஹீத் வந்து சொல்றார், நான் உனக்காக தான் எல்லாம் போர் செஞ்சேன். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுவான், நீ ஒரு வீரன் என்று மக்களால் போற்றப்பட வேண்டும் என்று நினைத்தாய், உன்னை வீரன் மாவீரன் என்று உன்னை சொல்ல வேண்டும், உலகத்தில் சொல்லப்பட்டது, உன்னை போன்ற ஒரு வீரனே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது.
எனவே உலகத்தில் அதற்கான பொறுப்பை நீ எடுத்துக்கொண்டாய், அந்த பதவியை நீ அந்தஸ்தை எடுத்துக்கொண்டாய், இங்கே ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு இடத்திலே சொல்லி காட்டுவான். குர்ஆனில் அந்த வசனம் வந்திருக்கிறது, இது மறுமையில் எந்த ஒரு வாக்கியமும் அந்த மனிதருக்கு கிடைக்கும். ஒமா லஹு மினல் ஆகிரத்தி மின் நஸீப். ஒரு சூரா அவருடைய 20வது வசனம், ஒமா லஹு மினல் ஆகிரத்தி மின் நஸீப். யார் ஒருவர் இந்த உலகத்திலே ஆசைப்பட்டு அதற்கான எல்லா அந்தஸ்துகளையும் பெற்றுவிட்டாரோ, நாளை மறுமையில் அதற்கான எந்த ஒரு நசீமும் அந்த மனிதருக்கும், எந்த ஒரு வாக்கியமும் அவருக்கு கிடைக்காது. அதே போன்றுதான் ஒரு ஆலிம், எல்லாம் கற்று தேர்ந்தவர், எல்மு படித்தவர், அவர் அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்வார், யா அல்லாஹ், உனக்காக தான் நான் பயான் பேசினேன், உனக்காக தான் நான் எல்லாமே செஞ்சேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நீ செய்தது எல்லாம் உன்னை போற்ற வேண்டும், உன்னை புகழ வேண்டும் என்று நீ பேசினாய். உன்னுடைய நாவிலே வந்த வார்த்தைகள் அத்தனையுமே எனக்காக, அல்லாஹுக்காக நீ பேசவில்லை, மாற்றாக துனியாவுடைய விஷயத்திற்காக நீ பேசினாய் என்று சொல்லி அவரையும் 3 நபர்களையும் சேர்த்து நரகத்தில் முகக்குப்பர வீசப்படும் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. எனவே நம்முடைய நிய்யத் என்பது இஹ்லாஸாக, மன தூய்மையாக நாம் எந்த செயலை செய்தாலும், தொழுகிறோம் மற்றவங்களுக்காக அல்ல, நமக்காக, அல்லாஹுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், தொழுகிறேன். நம்மளுடைய குடும்பத்திற்கு நான் செலவு செய்கிறேன், மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி. இன்னைக்கு அதிகமான வீடுகளில் பொருள் வாங்குறது எல்லாமே எதுக்காக சொல்லுங்க? அவங்க பக்கத்து வீட்டில் அதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, நாம என்ன செய்யணும், வாங்கணும். அவங்க வாஷிங் மிஷின் வாங்கினா அதை விட டாப்பாக நம்ம என்ன செய்யணும், வாங்கணும். அவங்க ஒரு டிவி, அதுக்கு வேணா நம்ம என்ன செய்யணும், வாங்கணும். அது என்ன கடனா இருந்தாலும் சரி, எப்படி இஎம்ஐ இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் இருந்தாலும் வாங்கிடணும். அவங்க பொண்ணுக்கு இவ்வளவு போட்டு கல்யாணம் பண்ணாங்களாம், அவங்களுக்கு இவ்வளவு பண்ணாங்களாம், இப்படி உலக ஆசை, உலகத்திலே தங்களுடைய அந்தஸ்தை பெருக்கிறது ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி தான் பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கிறான் அதை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணுமே தவிர நமக்கு மேல் மிஞ்சது போகுது, அது வட்டியில போகுது, லோன்ல போகுது, எவ்வளவு விஷயங்கள்ல போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமன் யுரிது ஸவாபல் ஆகிரத்தி நூதி மின்ஹா வ ஸன்னஜிஸி ஷாக்கிரீன். அல்லாஹ்வுக்கு யார் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல நற்கூலியை, பிரதிபலனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விடுகிறான். எனவே மௌத் என்பது எங்கிருந்தாலும் வரும். எனவே போர்க்களத்தில் இருந்தால் தான் வரும், வீட்டிலே இருந்தால் வராது என்று மக்கள் சொல்கிறார்களே, அது தவறு. சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டிவிட்டு இப்படி சொல்லுகிறான், வகஅய்யிம் மின் நபியின் காதல. எத்தனையோ நபிமார்கள் அவர்கள் போர்க்களங்களுக்கு வந்தார்கள். மஅஹு ரிப்பியூன கஸீர், அவர்களோடு ஒரு மக்கள் கூட்டம், திரள் என்பது இருந்தது. ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற நிலைகளுக்கு அவர்கள் ஒருபோதும் மன வலிமையை குன்றிவிடவில்லை, அவர்கள் பலவீனமாகவில்லை. யார சொல்றாங்க? சஹாபா பெருமக்கள் எல்லாரும் நபிமார்களோடு சேர்ந்து ஒரு போர்க்களத்தில் நிற்கும் பொழுது அவர்கள் எல்லாம் மன வலிமை இழந்து விட மாட்டார்கள். ஒமா அல்லாஹு, அவர்கள் உடல் பலவீனத்தையும் பெற மாட்டார்கள். மன வலிமை ஒன்று, இன்னொன்று உடல் வலிமை. இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, நம்மளெல்லாம் அடிச்சிட்டாங்களே என்று மனதாலும் கவலை என்பது ஏற்படக்கூடாது. அதே போன்று உடல் காயங்கள் படுகின்ற நேரத்தில் உடலாலும் பலவீனம் வந்துவிடக்கூடாது. ஒமஸ்தகானு, அவர்கள் அந்த எதிரிகளுக்கு முன்னால் சிரம் பணிந்து விட மாட்டார்கள், அடிபணிந்து விட மாட்டார்கள். எங்களுக்கு இதுக்கப்புறம் எதுவுமே நடக்க முடியாது என்று யாரெல்லாம் நபிமார்களோடு ஒன்றி மக்கள் கூட்டமாக அல்லாஹுக்காக வேண்டி வந்தார்களோ அந்த மக்கள் ஒருபோதும் உடல் பலவீனமாக மாட்டார்கள், மன பலவீனமாக மாட்டார்கள், அவர்களுக்கு அடிபணிந்து விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களை விரும்புகிறான். எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் நமக்கு நல்லது நடந்தாலும் சரி, தீயது நடந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்ற அந்த மனம் வரும் பொழுதுதான் இந்த சபர் என்பது நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அல்லாஹ் பல இடங்கள்ல, எந்த இடத்துல இன்னல்லாஹ் மாஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். தொழுகையாளிகளோட, அதே போல ஜகாத் கொடுக்கக்கூடிய, இப்படி என்ற வார்த்தையை அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான் என்று பயன்படுத்தல. இந்த சபர் என்பது பெரிய விஷயம். இன்னைக்கு உலக வாழ்க்கைக்கு, மறுமை வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருப்பது என்னதுதான்? சபரு தான்.
பொறுமையை கண்ட்ரோல் அந்த வரமாட்டேன், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இன்னைக்கு பல நபர்களுடைய வாழ்க்கையில வேற மாதிரியா போயிருக்கு. அந்த பொறுமை இவர்களும் தெரிஞ்ச ஒரு வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கபருக்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போவாங்க. போகும்பொழுது அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுவாங்க, ஏம்மா என்னம்மா அழுதுகிட்டு இருக்கிற? அந்த பெண்மணி அழுதுகிட்டு இருப்பாங்க கபரில் உட்காந்து. ஏன் அழுதுகிட்டு இருக்கிறீங்க, அழுகாம இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு அப்படி வந்தால் தான் தெரியும். யாரை பார்த்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து. உங்கள் வீட்டில் ஏதாவது அப்படி நடந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த பெண்மணி என்ன செஞ்சிருவாங்க, சத்தமாக பேசிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போயிடுவாங்க. இதை ஒரு சஹாபி பின்னாடி இருந்து பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு வந்து அந்த பெண்மணிடத்தில் பார்த்து கேட்பாங்க, யாருன்னு தெரியுமாம்மா உனக்கு? யாருன்னு தெரியுமா? தெரியாதே. நபிமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவங்க, அவங்கள பார்த்து உங்க வீட்டில் இப்படி வந்தால் தான் தெரியும்னு சொல்லிட்டியே. உடனே அந்த பெண்மணி எந்திரிச்சு சுதாரித்து கொண்டு அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பக்கம் போனாங்களோ அப்படியே பின்னாடி போவாங்க. அந்த ரிவாயத்தில் வரும், அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி போயிட்டு எங்க நபியோட வீடுன்னு தேடுவாங்க. நபியுடைய வீடுன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய மாளிகையா இருக்கும் கற்பனை. சொல்றாங்க, லைசலஹு பவ்வாப், ஒரு வாட்ச்மேன் கூட அங்க இல்ல, ஒரு காவலாளி கூட இல்ல. யாருடைய வீட்டில்? நபின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி பெரிய ஒரு விஷயமா நினைச்சாங்க. அரசரை விட பெருசா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. போய் பார்த்தேன், அந்த வீட்டில் ஒரே ஒரு நபர் வாட்ச்மேன், வெளியே கூட யாரும் சொல்றவருக்கு இல்லை. நான் உடனே உள்ள போனேன், நபி அவங்கள பேசலான்னு கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயம்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் எனக்கு தெரியாம உங்களை அப்படி பேசிட்டேன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கிறது, இன்னமஸ் ஸப்ரு இந்த சதபத்தில் ஊலா. பொறுமை என்பது அந்த நிகழ்வு நடக்கின்ற முதல் தருணத்தில் ஏற்படுவதுதான். நீ சுதாரிச்சுட்டு வந்து பேசுறது கிடையாது. சுதாரிச்சுட்டு வந்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. இன்னம ஸப்ரு இந்த சதபத்தில் ஊலா, அந்த முதல் நிகழ்வு நடக்கிறதே அந்த தருணத்தில் ஏற்படுகின்றது தான் பொறுமை. அதற்கு பிறகு எல்லாத்தையும் அடிச்சிருவாரு. பேசின உடனே டபால் டபில் தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நான் தப்பு பண்ணிட்டேன்ல, அது கூட கேட்காத பல நபர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் நான் 1 வருஷம் ஆனாலும் சரி 2 வருஷம் ஆனாலும் சரி என்னுடைய கோபத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த கர்வத்தோட அந்த பெருமையோட இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நிகழ்வு நடக்கின்ற அந்த தருணத்தில் ஒருவர் கட்டுப்படுத்திக் கொள்கிறார் என்று சொன்னார், அதுதான் பொறுமை. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான். எத்தனை வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பொறுமையாளர்களுடன் நான் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இடத்துல, நம்மளுடைய மனைவிமார் இடத்துல, நம்மளுடைய தாய் தந்தையர் இடத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். முடிந்த அளவிற்கு அவங்க இடத்துல கண்ணியமான முறையில். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார், எங்கேயாவது போட்டு உடைக்கணும்னு தோணுது, செவுரில் பார்த்து குத்தணும்னு தோணுது, இப்படியெல்லாம் சொல்கிறான். இனிமேல் ஒரு மாதிரியா பேசுகிறாங்க. இன்னைக்கு இருக்கின்ற வாலிபர்கள் இடத்துல சொல்கிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திக்ரை கொண்டு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். லா இலாஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு கோபம் வருகிறதா நீங்கள் ஒது செஞ்சு கொள்ளுங்கள். எங்க அதற்கு ஒது செய்யறது? இப்படியே கேட்போம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா அது சொல்றது கூட என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், இருக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான். ஆனால் அந்த சஹாபா பெருமக்கள் சொன்ன வார்த்தை வமா கான கௌலஹும், அவர்களுடைய சொல் என்பது எப்படி இருந்தது என்று சொன்னால், இல்லா அன் காலு, அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தையை தவிர அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. என்ன சொன்னாங்க? ரப்பனா, யா அல்லாஹ், எங்களுடைய ரப்பே, இக்ஃபிர் லனா, எங்களை மன்னித்து விடுவாயாக. என்னது? லுனூபனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யார்? அந்த சஹாபா பெருமக்கள் அந்த போர்க்களத்தில் நின்று கொண்டு சொல்றாங்க, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு. இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, எங்களுடைய பணிகளில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் நாங்கள் மேல்மிச்சமாக விரைந்து செயல்பட்டோம் என்று சொன்னால், இஸ்ராஃப் செய்து விட்டோம் என்று சொன்னால், அதையும் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடுவாயாக. வஸப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக. போர்க்களத்தில் நின்றுக்கிட்டு துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு பணி கொடுக்கப்பட்டது. யார்? சஹாபா பெருமக்கள். அங்கே 50 நபர்கள் அந்த மலைக்கு உச்சியில் நில்லுங்க, நீங்கள் அம்பு எய்தக்கூடியவர்கள் கீழே இறங்கி வரக்கூடாது அப்படின்னு விசுவாசம் சொன்னாங்க.
ஆனால் அந்த சஹாபா பெருமக்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று வந்தாங்க. அந்த வந்ததற்கான அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, எங்களுடைய இந்த வீண்விரயமான விஷயங்களை என்ன செய்து விடு, மன்னித்து விடு, எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்து, வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இந்த காஃபிரான இறை மறுப்பான இந்த கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ வெற்றியை கொடு, எங்களுக்கு உதவி செய் என்று அந்த சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்விடத்தில் இறஞ்சுகிறார்கள். இறஞ்சவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபஆத்தாஹுல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்தான் ஸவாபத் துன்யா, இந்த உலகத்தினுடைய நன்மையும் கொடுத்தான், வ ஹுஸ்ன ஸவாபில் ஆகிரத்தி, துனியாவுக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுஸ்ன் என்ற வார்த்தையை பயன்படுத்தலை. ஆனால் ஆகிரத்துக்கு என்ன செய்கிறான் அல்லாஹ் எப்படி பண்ணுறான், ஹுஸ்ன ஸவாபில் ஆகிரா, மறுமையினுடைய அழகிய கூலியை அழகிய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனால் துனியாவுக்கு அப்படி பேசு, துனியாவுக்கு ஹுஸ்ன் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லாம மறுமைக்கு சொல்லும் பொழுது சொல்கிறான் அழகான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான். அங்க பொறுமை காத்தவர்களை விரும்புகிறான் என்று அந்த வசனத்திலே சொன்னான். இப்பொழுது முஹ்சினீன், இஹ்சான், நல்ல உபகாரம் செய்யக்கூடியவர்கள், நன்மையை செய்யக்கூடியவர்கள், அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான் என்று அந்த சூரா ஆல இம்ரானுடைய 148வது வசனம் நிறைவு பெறுகிறது. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அபு சலமா அவங்களுடைய அன்பான கணவர், அவங்க இறந்துட்டாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனையில் எனக்கு நீ பாதுகாப்பை தருவாயாக, ரட்சிப்பாயாக, வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு ஏற்படுகின்ற முசீபத்துகள் அந்த சோதனைகளில் சிறந்ததை எனக்கு பகரமாக்கி தருவாயாக. ஒரு சோதனை ஏற்பட்டுருச்சு, ஒரு தவறு ஏற்பட்டுருச்சு, அதிலிருந்து நான் விடுதலை பெறுகின்ற நேரத்தில் எனக்கு நல்லதை கொடுப்பாயாக என்ற வார்த்தை பொருந்திய ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துஆவை அவங்க எப்பவுமே ஓதிக்கிட்டே வந்தாங்க. ஒரு சமயம் அவங்களுக்கே தோணிச்சான், எனக்கு பெரிய சோதனை அப்படின்னு சொன்னா என்னுடைய கணவரை இழந்தது தான், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு இழந்தது தான், அவர்களை விட ஒரு சிறந்த ஒரு துணை என்பது எனக்கு கிடைக்குமா, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு அவங்க என்ன ஒரு யோசனை என்பது வந்தது. வந்த நேரத்தில் அவங்களுடைய இத்தா காலம் முடிஞ்ச உடனே, 4 மாதம் 10 நாள் முடிஞ்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை சொல்லி அனுப்பி வச்சாங்களாம், நான் உம்மு சலமாவை திருமணம் முடிச்சுக்கிறேன், அதை அவங்களிடத்தில் கேட்டு வாங்க அப்படின்னு. இதுதான் இந்த துஆ. நமக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி, அங்கே கோபப்படுவதற்கோ அங்கே ஆத்திரப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை. சோதனைகள் பலது வரலாம். அந்த சோதனைகள் வருகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், விட்டு கொடுக்கின்ற தன்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும், சகிப்பு தன்மையை நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நம்முடைய இம்மை வாழ்க்கையும் சரி மறுமை வாழ்க்கையும் சரி மிகச் சிறந்ததாக என்ன செய்யும், அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் நமக்கு சொல்லித் தருவது, உங்களுக்கு உலக ஆதாயத்தையும் இந்த உலகத்திலே கொடுப்போம், மறுமைக்கான அழகிய நற்கூலியும் நாம் என்ன செய்யும், கொடுப்போம். யாருக்கு? நல்ல விஷயங்களை அழகான முறையில் குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக விளங்கி நாம் செயல்படுகின்ற நேரத்தில் அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம் வாழ்வில் நிலைத்து நிற்கும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. குர்ஆனை அதிகமாக விளங்கி அதன்படி அமல் செய்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.